ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. நல்ல ஆராதனைக்காக நாங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர்கள் கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோவான் ஆண்டவரே ஆவிக்குள்ள ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அன்றைக்கு பத்மதீவில கர்த்தாவே யாரும் இல்லாத நாட்கள தனிமையில ஆண்டவரே சோதனைக்குள்ள இருந்த நாட்கள்ல ஆண்டவரே யோவான் மீது அன்பு வைத்து கர்த்தாவே ஆராதித்து ஆவில நிறைந்து ஜெபிக்கிறது போல கர்த்தாவே இந்த நாட்கள்ல கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வீடுகளில் தனிமையாக இருந்தாலும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை தேவனை நினைக்கவும் ஆண்டவரை தேவனை அதிகமாக நேசிக்கும் கர்த்தாவே ஒருவனோடு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்ப ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் தேவன் இந்த அபிஷேகத்தை கொடுக்கின்ற செபிக்கிற சுவாமி. இந்த ஜெபத்துக்கு இருக்கிற எல்லா தடைகள் ஒன்றையும் பிசாசுடைய வல்லமை வானசேன கொல்லாத ஆவிகள் அந்தகார வல்லமை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலற்று போக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நமக்கு சோதர உலக சக்திகள் மனுஷ எத்தனத்தின் அந்தகார கிரிகள் ஒவ்வொரு வீடுகளிலும் கிரீச்சிகள் எல்லா வலுவின் ஆவிகள் சோர்வின் ஆவிகள் ஜெபிக்க விடாமல் ஆராதிக்க விடாமல் ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து தேவனை மகிழ்ப்படுத்த விடாமல் ஒரு மனதை கெடுக்கிற எல்லா வல்லமை இயேசுவின் நாமத்தில் செயலற்று போக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஒரு சமாதானம் வரட்டும். ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குங்க. பரிசுத்த ஆவி வல்லமை இறங்கட்டும். இந்த வீடு முழுவதும் ஆண்டவரே இந்த ஆராதனை ஸ்தலம் முழுவதும் ஒரு பிரசனை இறங்கும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. இதோ கர்த்தாவே நாங்கள் இப்பொழுதும் பாடுகிற பாடல் துதி சோதனைகள் தேவனுடைய வார்த்தை சகலத்தையும் பொறுப்பெடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல கொடுக்கிறேன். அடியை மறைத்து நீர் தகுதிப்படுத்தும், பெருக்கு பயன்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிழ்ந்து கர்த்தரின் அருமையான ஆராதனைக்கு நம்ம எல்லாரும் தகுதிப்படுத்துகிற எல்லா கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல பிதாவே நம் இயேசுவே, இந்த நல்ல ஆராதனையில தேவ சமூகத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அது தகுதிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துக்கத்தில் இருக்கிற வேதனையில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் இந்த ஆராதனை ஒரு ஆறுதலும் சமாதானத்தோடு வழிநடத்துள்ள கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வம் இந்த அருமையான ஆராதனையில உடைந்திருக்கிற வேதனைப்பட்டிருக்கிற ஆண்டவரே மன காயம் அடைந்திருக்கிற குடும்பங்களுக்கு எல்லாம் ஒரு சமாதானம் கிடைக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபமாக பரலோக பிதாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே சமாதானம் இல்லாத இருக்கிற வேதனையோடு இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற பாரத்தோடு இருக்கிற ஆண்டவரே தோல்வியில் இருக்கிற ஏமாற்றத்தில் இருக்கிற கலங்கி இருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆறுதலும் சமாதானத்தை கொடுக்க முடியாம நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே தேவன் கிரீச்சுவதற்கான தேவனை ஸ்தோத்திர செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம் தேவனை ஸ்தோத்திர செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடி நாம் ஸ்தோத்திர செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாம் கனப்படுத்தி ஸ்தோத்திர செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஒரு 2 பாடல்களை பாடலாம். முதலாவது தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு கூட இருக்கிறீர் என்ற பாடலை பாடுவோம்.
241 பாடல். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேறப் பெற்றவன் நான். உமது பார்வையிலே விலையேறப் பெற்றவன் நான். மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனம் ஆடுவேன். மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனம் ஆடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமென். இன்னொரு பாடல் கூட நாம் பாடலாம். உம்மை போல் யாரும் இல்லை என்ற பாடலை பாடலாம். உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே, உம்மை தவிர விருப்பம் இல்லை எங்கள் வாழ்விலே. உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே, உம்மை தவிர விருப்பம் இல்லை எங்கள் வாழ்விலே. எங்கள் அப்பாவும் நீரே, எங்கள் அம்மாவும் நீரே. ஆறுதல் நீரே, தேடுதல் நீரே. எங்கள் அப்பாவும் நீரே, எங்கள் அம்மாவும் நீரே. ஆறுதல் நீரே, தேடுதல் நீரே.
நீரே தேவன் நீரே உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே உம்மை தவிர விருப்பம் இல்லை எந்தன் வாழ்விலே உம்மை விட்டு தூரம் போனாலும் ஓடி ஓடி தேடி வருகிறேன் நான் உம்மை விட்டு தூரம் போனாலும் ஓடி ஓடி
நன்றி 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 ஆண்டவரே. செய்த எல்லா நன்மைக்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நன்றி. அபிஷேகத்துக்காக நன்றி. இந்த இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை அற்புதமா நடத்தி காத்திரேவுக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல ஆராதனைக்கு நன்றி ஆண்டவர். தரிசனத்துக்கு நன்றி. அபிஷேகத்துக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற சுவாமி. எல்லாருடைய தேவைகளுக்காக எல்லாருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நம் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆராதனையில கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகள் துதிக்க பாட உதவி செய்து இப்பொழுது கர்த்தாவே தேவ ஜனங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தாவே கஷ்டத்திலும் கண்ணீரிலும் துன்பத்திலும் ஆண்டவர் அநேக பாடுகள் இருக்கிறபடினால் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே சோதரிக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்துல சமாதானம் வேணும். ஆண்டவர் தேவனோடு நெருக்க வேண்டும். இப்படி ஆராதனை இல்லாத சபைக்கு வர முடியாம ஒன்று கூடி ஆராதிக்காத ஆண்டவரே சூழ்நிலையில தேவ ஜனங்களுடைய விசுவாசம் வங்கி போகக்கூடாது. ஆண்டவரை வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாது. தேவனோடு கூட இருக்கிற உறவுகளை ஆண்டவரே சோதரிக்கப்பா கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவர் தேவனோடு நெருங்கி இருக்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள குடும்பத்துக்கு வேண்டிய சந்தோஷ சமாதானம் ஆண்டவரே கூட அத்தாவே அடிப்படை தேவையான பொருளாதார நன்மைகள் தண்ணீர் அப்பங்கள் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எல்லா தேவைகள் சந்தி ஆண்டவரே பண தேவைகள் பொருளாதார தேவைகள் சந்திங்க சுவாமி. சரீரத்துக்கு கூட நல்ல சுகத்தை கொடுங்க. ஆத்மாக்கு பலனை கொடுங்க சுவாமி. இப்போது வேண்டிக் கொண்டிருக்கிற யார் யார் என்ன காரியத்துக்கு என்ன ஆசீர்வாதங்களுக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவருடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து பாவ மன்னிப்பு கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. சமாதானம் பெருகட்டும். இந்த ஊழியத்தையும் சபையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. சீக்கிரத்துல ஆண்டவரே சபைகள் திறக்கப்பட்டு எல்லாரும் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு நிமிடம் ஆராதனை செய்வோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஓசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. தரிசனத்துக்காக நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த அருமையான நல்ல ஆராதனையிலும் உங்களை பார்க்கும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டினார். நம்முடைய தெய்வம் நல்ல தெய்வம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, கடந்த ஆராதனையில் தேவனுடைய வார்த்தை சொன்னது போல ஆபிரகாம் ஒரு சபை இல்லாமல் கர்த்தரை ஆராதித்தார். தனி மனுஷனாக தனி குடும்பமாக தரிசனமாக இடத்துல பலிபீடம் கட்டி கர்த்தரை அவர்கள் தொழுது கொண்டார்கள். ஆகையால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்ற பிதாக்கள் எல்லாம் அப்படித்தான் ஆராதித்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஊழியக்காரர்களோ சபையோ அல்லது விசுவாசிகளோ முன்ன பின்ன எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்கிறோம். அது போன்ற எந்த இதுவும் அவங்க கேட்கல. அவர்கள் தேவன் மேலே விசுவாசமா இருந்தார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஈசாக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு போராடி ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்டார். யோசேப்பு உண்மையாய் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உயர்த்தப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். இவங்களெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு இவர்களுக்கு எந்த சபையோ ஊழியக்காரர்களோ
பைபிளோ வெளிப்பாடுகளோ தரிசனங்களோ எதுவுமே இல்லாமல் கர்த்தர் அப்பப்போ அவங்களோடு இடைப்பட்டு பேசும் பொழுது அவர்கள் அந்த குரலை கேட்டு தரிசனமான அந்த தரிசனங்களை பார்த்து சொப்பனங்களை பார்த்து தேவன் மேலே விசுவாசமாக இருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு உலகம் முழுவதும் சபைகள் இருக்கிறது, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, டிவியில தேவ ஊழியக்காரர்கள் வருகிறாங்க, நேரடியில் வராங்க, தீர்க்க தரிசனங்கள் எத்தனையோ உற்சாகப்படுத்துகிற விசுவாசத்தை தூண்டுகிற எத்தனையோ வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்தாலும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சபை இருந்தால்தான் விசுவாசமா இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் சபையில கூடி ஜெபித்தா தான் ஜெபிக்கிறாங்க. மற்ற நேரத்தில் அநேக மக்கள் சரியான விதத்தில் தேவனுக்கு பிரியமா இல்லாத இருக்கிறாங்க. ஆகையால் பிரியமானவர்களே, ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்மை தேவன் ரட்சித்து தெரிந்து கொண்டது அவரை நாம் பின்பற்றி பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான். ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமாயிருங்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள், தேவனுக்கு உண்மையாயிருங்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. ஆகையால் நாம மனுஷருக்கு முன்பாக ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக நாம் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நம்முடைய மனசாட்சி சொல்லும் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி ஜீவிக்கிறோம் என்று சொல்லி. ஆகையால் சாத்தானுக்கோ சோர்வுக்கோ பலவீனத்துக்கோ இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தருக்கு இடம் கொடுக்க, கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாயிருங்க. இந்த நாட்களில் கூட தேவனுடைய வசனங்களை தியானிக்கலாம். உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க பிரியமானங்களே. அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது அருமையான ஒரு வார்த்தை. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். இந்த எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, நாம் நினைப்பதற்கும் அவர் பதில் கொடுக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தெய்வத்தை நாம் உலகத்தில் பார்க்க முடியாது பிரியமானவர்களே. அவர் ஒருத்தர் தான் தெய்வம். இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகையால் நீங்கள் நாளுக்கு நாள் ஜெபத்தில், விசுவாசத்தில், வைராக்கியத்தில், நீங்கள் பரிசுத்தத்தில் தேவனுக்கு இன்னும் பிரியமா இருக்கணுமே தவிர அது குறையக்கூடாது. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லப்படுகிற சத்திய வார்த்தை இது சத்தியம். நினைப்பதற்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பதில் கொடுக்கிறவர். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு பதில் கொடுக்கிறவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நம்முடைய நினைவுகள் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், நம்முடைய வேண்டுதல்கள் தேவனுக்கு தேவ சமூகத்தில் எட்டட்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நான் கடந்த ஆராதனை உங்களுக்கு சொன்னது போல பைபிள் ஸ்டடி நேரத்தில் உட்கார்ந்து நீங்க தேவனுடைய வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. அந்த நேரம் தேவனுக்கு கொடுங்க. உபவாச கூட்டமா அந்த வெள்ளிக்கிழமை ஒரு 10:30 மணிலிருந்து ஒரு 1 மணி வரைக்கும் நீங்க வீடுகளில் இருந்து உபவாசம் பண்ணி நீங்க ஜெபிங்க. நீங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க. அதே போல ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆராதனைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நீங்க கொடுக்கணும். நாங்க இந்த 1 மணி நேரம் இந்த வீடியோவில் உங்களோடு கூட இடைப்பட்டாலும் அதுக்கு முன்னதாகவே நீங்கள் பாடி ஜெபித்து நல்ல உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, இந்த கொரோனா வைரஸுடைய சூழ்நிலை எல்லாம் மாறுவதற்காக, உலக மக்களுக்காக, தேசத்துக்காக, ரட்சிக்கப்படாத ஆத்து மக்களுக்காக நீங்கள் ஜெபித்து பலனடைந்து ஆராதித்து பிற்பாடுதான் இந்த வீடியோவை நீங்கள் போட்டு உட்கார்ந்து தேவ செய்தியை கேட்க வேண்டும். இந்த செய்தி நீங்க வாரத்தில் 4-5 தடவை கூட பாருங்க. ஆண்டவருடைய வசனம் உங்களோடு கூட பேசும், அது உங்க மனதில் அது பதிவாகும். ஆகையால் பிரியமானவர்களே, நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை, ஆண்டவர் சமூகத்தை வீணாக்குறாங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நேரங்களை காலங்களை வீணாக்காதீர்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுவது போல விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்க. எந்த மனுஷனும் பிரியமானவர்களே நமக்கு பரலோகத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியும். ஆகையால் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாயிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு நாள் நம்ம தேடி வந்தது சுகத்துக்கு, விடுதலைக்கு, சமாதானத்துக்கு,
ஏதோ ஒரு இக்கட்டுக்காக நம் தேவனை தேடி வந்தோம். ஆனால் அற்புதமான தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹரதல அதிகரதல ஷகரதல ரீபா. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நீங்க இந்த செய்தியை கேட்கும் பொழுதே எத்தனையோ ஏக்கத்தோட, எத்தனையோ பாரத்தோட, நீங்க எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கை வாழ முடியுமா? உலக சூழ்நிலைகள் மாறுமா? என்னுடைய கம்பெனி திறக்கப்படுமா? என்னுடைய பிசினஸ் ஆஸ்வதிக்கப்படுமா? நான் மறுபடியும் போய் சம்பாதிக்க முடியுமா என்று சொல்லி யோசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். லாத்தி கரதல ஷகரதல ரீபா. உங்கள் எண்ணங்களை, நீங்கள் நினைவுகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். நிச்சயமாய் நீங்க நினைக்கிறதுக்கும் மேலாக பரிசுத்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். சொந்து போகாதீங்க. இந்த இக்கட்டு ஒரு ஆசீர்வாதமா. நெருக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் விசாலத்தை கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். தாழ்மையில் இருக்கிறவர்களை கர்த்தர் நினைத்தார். துதிக்க, தேவனை துதி, இக்கட்டா துதிக்க, சோர்வா சோத்திர பண்ணுங்க. கர்த்தர் ஒருவர் தான். நீங்கள் அவரை நோக்கி பாருங்க. எந்த மனுஷனும் அல்ல, அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு நிறைவானதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். மறுபடியும் உங்கள் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பங்கள் செழிக்கும், நீங்கள் ஆரோக்கியமா சமாதானமா எல்லா நன்மையோடு இருப்பீங்க. இந்த வீடுகளில் ஏன் ஆண்டவர் இன்னைக்கு இருக்க வச்சுக்கிறான்னு சொன்னா உங்க உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான். வேதத்துல எத்தனையோ இடத்துல ஆண்டவர் மறைத்திருக்கிறார். வேதத்துல உன்னத பாட்டு கூட நீங்க பைபிள் ஸ்டடியில அழகா கேட்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, கண்மலை வெடிப்புகள்ல தங்குகிற என் புறாவை வாசிக்கும். ஆகையால் தேவன் மறைந்து, அவரும் மறைந்து நம்மளை ஆஸ்வதிக்கிறவர், நம்மளையும் மறைத்து வைத்து பாதுகாக்கிறவர். ஆகையால் தேவன் நம்முடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில எதை செய்தாலும் அவர் நன்மைக்கே செய்கிற தெய்வம். நன்மைக்கே செய்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இது ஒரு பாக்கியமா எண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு வேலை வேலை என்று சொல்லி, பிசினஸ் பிசினஸ் என்று சொல்லி பல வேலைகளாக வீட்டிலேயே இருக்க முடியாத எத்தனையோ மக்கள், குடும்பங்கள், கணவன் மனைவி பிள்ளைங்க பிரிந்து 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 ஓடிக்கொண்டிருந்தவங்க இன்னைக்கு தேவன் ஒன்றாக சேர்த்து ஒரு மனதோடு இரவும் பகலும் ஒன்றாக வைத்துட்டோம்னு சொன்னா தேவன் அதுல பிரியப்படுகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நாட்கள்ல குடும்ப ஜெபம் செய்யுங்க, நல்ல வேதத்தை தியானியுங்க, ஆண்டவருடைய காரியங்கள்ல ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்க ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை, நம்முடைய ஊழியத்துல ஊழியம் ரொம்ப முக்கியமானது. உங்க ஊழியம் கூட நீங்க நல்ல அதை செய்து முடிப்பதற்கு, தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்கணும். இப்படிப்பட்ட நாட்கள் சோர்ந்து போய் நீங்க சோம்பேறித்தனமாகவோ அல்லது வேற எதுவும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. உங்களுக்கு வைராக்கியம் வரணும். நல்ல இரவுல ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நல்ல உபவாசிக்கணும். ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். ஆத்துமாக்களை எப்படி ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தாகம் உங்களுக்கு வரணும். ஆகையால் விசுவாசிகள் கூட புதிய புதிய குடும்பங்களை இந்த நாட்கள்ல நீங்க போன் மூலியமா தேவனுடைய சாட்சிகளை சொல்லலாம், தேவன் செய்த நன்மைகளை சொல்லலாம். சொந்த ஜனங்களுக்கு, குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, சிநேகிதர்களுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, அவங்களை ரட்சிப்புல நடத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் ஒரு சோதனை. நேரத்தில் சோதனைகள் வரும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தேவன் நமக்கு செய்கிற தெய்வம் என்று வாசிக்கிறோம். என்னென்று சொன்னால், விடுதலையா இருக்கும் பொழுது ஒருத்தர் நாம் சந்திக்காம, சபைக்கு வராத, ஊழியக்காரர்களை பார்க்காத, அது ஜெபிக்காமல் இருந்து விட்டால் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் சாத்தான் தூண்டுகிறவனாக இருக்கிறான். வேதத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க நாம் இப்படி வாசிக்கிறோம். தாவீது என்றதான தேவ மனுஷனை சாத்தான் இஸ்ரவேல் மக்களை தூண்டும்படியாக, அதாவது தொகையிடும்படியாக அவன் ஏவினான் என்று வாசிக்கிறோம். ஒரு தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஆராதனை வீரன், பராக்கிரமசாலி. இந்த தாவீது இங்க வாசிக்கிறோம், அவர் ஆட்சியில இருக்கும் பொழுது, ராஜாவாக இருக்கும் பொழுது, அப்படி துதிக்கிற அபிஷேகத்தில் நிறைந்து தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற அந்த தாவீதையே சாத்தான் ஏவிவிட்டதை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஏவுதலை குறித்து நீங்க என்ன பார்க்கணும் சொன்னா, பிரியமானங்களே, பரிசுத்தமா உங்கள் வாழ்க்கை கடந்து போகும் பொழுது, நேர்பாதையில, நீதியின் பாதையில நீங்கள் எல்லாத்திலும் கரெக்டா இருக்கும் பொழுது சாத்தான் பார்ப்பான், இவங்க எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிறாங்க சொல்லி அவன் தூண்டி விடுவான், ஏவுதல் விடுவான். ஏவுகிறவன் என்று வாசிக்கிறோம்.
அதாவது பாவத்துக்கு தூண்டி விடுவான், ஆசைகளை தூண்டி விடுவான், பாவம் செய்யும்படியாய் தூண்டி விடுவான். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் பாவத்துக்கு இடம் கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சரீர சுகத்தையும் எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்து போய் கிடக்கிறார்கள். ஆகையால் பிரியமானங்களே, இந்த தூண்டி விடுகிற ஏவி விடுகிற இந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் வறுமை வந்துடும். ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம், எத்தனையோ பேரு நல்ல சம்பளம் இருந்து கூட லஞ்சம் வாங்குறது, அது மாத்திரமல்ல ஏமாத்துறது, பொய் சொல்றது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்வது, உலகத்துல எத்தனையோ விதமான தங்களுடைய சூழ்நிலைகளை தேவ வழியில கடந்து போகாமல் தங்களுடைய சொந்த வழியில கடந்து போய் எத்தனையோ விதத்துல பொருள் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், வசதிகள் வாய்ப்புகளை, நல்ல வீடு, நல்ல பொருளாதாரம், வண்டி வாகனங்கள் என்று சொல்லி நல்ல வசதிகள் பெருகலாம், எல்லாம் இருக்கலாம். பிரியமானங்களே, உலகம் பார்த்து சொல்லலாம், பரவாயில்ல நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பிரியமானங்களே, உன் மனசாட்சிக்கு தெரியும் அது தேவனுடைய வழியில வந்த பணம் அல்ல, அது தேவனுடைய நேர்மையான சத்தியமான வழியில கடந்து போய் சம்பாதித்தது அல்ல என்று சொல்லி உனக்கு தெரியும். ஆகையால் பிரியமானங்களே, வேதத்துல சொத்து பிரச்சனை உண்டு, பண பிரச்சனை உண்டு. யாருக்கு அண்ணன் தம்பிகளுக்கோ அக்கா தங்கச்சிகளுக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ ஒரு சொத்து பிரித்து கொடுக்கணும் சொன்னா அது ரட்சிக்கப்பட்ட நீங்க விட்டு கொடுக்கணும். உங்களுக்கு 10 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு 10 அடி இடம் போனா கூட பரவாயில்ல. ஆனால் உங்க அண்ணன் தம்பிதோ உங்க குடும்பத்தாரதோ அப்படி அபகரிக்க கூடாது என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நாம் நிற்க வேண்டியது வரும். பிரியமானவர்களே, ஏமாத்துறது, அடுத்தவன் பொருளை எடுத்துக்கொள்வது, அடுத்தவனுடைய சொத்துக்கோ அல்லது எந்த இதுக்கோ நம்ம லாபத்துக்கோ ஆசைப்படக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய தூண்டுதல்னால, சாத்தானுடைய ஏவுதல்னால நிறைய பேர் இப்படி இடம் கொடுத்து வியாதிப்படுவது உண்டு, நஷ்டப்படுவது உண்டு, வறுமைப்படுவது உண்டு, குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து ஒருமுறை இல்லாத, ஒற்றுமை இல்லாத இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து டைவர்ஸ் வரைக்கும் கடந்து போய் இன்னைக்கு பிரியமானவர்களை அகோரமான மரணங்களை சந்தித்திருக்கிறாங்க. சாபம் அது. அந்த சாபத்துக்கு நாம் கிருபையாக இடம் கொடுக்காதபடிக்கு நேர்மையான சத்தியமான வழியில நடக்க தேவன் பிரியப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆகையால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதித்து பார்த்தான், இந்த உலகத்தையே காட்டினான். என்னை வணங்கு, நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் சொன்னான். என்னை வணங்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம் யோசித்து பாருங்க. பிசாசுடைய வழியில போவதுதான் வணங்குவது. ஆகையால் ஆண்டவன் எனக்கு பின்னாடி போய் சாத்தான்னு சொன்னான். இன்னைக்கு நிறைய பேரு அவன் கொடுக்கிற பணம், அவன் கொடுக்கிற தவறான வழிகளில் போய் தன்னோட உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவித்து தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை பின்பற்றுக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பிரியமானங்களே, ஒரு நாள் சீக்கிரமா இயேசு வருவார். அவர் வரும் பொழுது அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னா சகைவு போல அநியாயமாய் வாங்கினதை கொடுத்துடணும், அநியாயமாய் வாங்கினதா திருப்பி கொடுத்துடணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஆகையால் பிரியமானவர்களே, இதெல்லாம் சத்தியம். கிருபை பெற்றவர்கள் மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த நாட்கள்ல நீங்க கர்த்தருடைய கிருபைக்கு இடம் கொடுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தான் தூண்டுவான். ஜெபிக்காதவங்க ஜெயிக்க முடியாது. விசுவாசம் யார் ஜெபிக்கலையோ, யார் வேத வாசிக்கலையோ அவர்களால சாத்தானுடைய ஏவுதலுக்கு பிரியமானவர்களை ஜெயிக்க முடியாது. ஆகையால் விசுவாச ஜெயிக்கக்கூடிய திராணி உனக்கு வேணும் சொன்னா தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பார். என்னென்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது, ஒரு பணத்தின் உதவி நம்ம ஒருத்தருக்கு பெறணும் சொன்னா ஒரு பணக்காரன் உதவி செய்யலாம். ஒரு பொருள் உதவி ஒருத்தருக்கு நம்ம பெறணும் சொன்னா பொருள் இருக்கிறவங்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம். அதே போல படிப்பு, ஒரு லெட்டர் எழுதணும், ஒரு காரியம் செய்யணும் சொன்னா அந்த படித்தவர்கிட்ட நம்ம அந்த உதவி பெற்றுக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எதுல உதவி செய்கிறார்? பண உதவி, பொருளாதாரம் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தமானவர். நாம் இந்த பூமியில பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினால் பரிசுத்தத்துக்கு உதவி செய்ய அவர் ஒருத்தர் தான். அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர்கிட்ட போனா நமக்கு பரிசுத்தமாய் வாழ அவர் உதவி செய்வார். அவர் உண்மையா இருக்கிறபடினால் அவரிடத்துல நாம் இருந்தால் அவர் நமக்கு உண்மைக்கு உதவி செய்வார், அவர் நீதிக்கு உதவி செய்வார். அவர் சாத்தானை ஜெயித்தபடினால் அவர் நமக்கு சாத்தானை ஜெயிக்கும்படியாய் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஆகையால் பிரியமானவர்களே, உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். யோவான் 13:27 கூட சொல்லுகிறது, அந்த துணிக்கையை யூதாஸ் வாங்கின உடனே இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த திருவிருந்தை அவன் பெற்ற மாத்திரத்துல
சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் என்று வாசிக்கிறோம். யோவான் 13:27. ஆகையால் பிரியமானவர்களே, சாத்தான் ஏவுதலுக்கு இடம் கொடுக்கூடாது, சாத்தான் உள்ள வருவதற்கு இடம் கொடுக்கூடாது. அவன் வரும்போது சாபத்துக்குள்ள இடம் சாபமாயிடும், குடும்பங்கள் சாபத்துக்குள்ள கடந்து போயிடும். ஆகையால் இன்றைக்கு நிறைய பேர் அப்படி சுகபோகத்துக்கு இடம் கொடுத்து சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் தன் இஷ்டம் போல நடக்கிறது எல்லாம் சாத்தானுடைய வழிகள். ஆகையால் ஜெபிக்கிறது தான் தேவனுக்கு பிரியம். ஆண்டவருடைய வழியில கஷ்டமா இருந்தாலும், அது பாடுகளா இருந்தாலும், அது சோதனைகளா இருந்தாலும், ஆண்டவர் விரும்புவது நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில் தான் கடந்து போக வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையால் நாம் ஒரு போராட வேண்டும். உபாகம புஸ்தகம் 29 உபாகமம் 23 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் படையெடுக்க வேண்டும் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. அதாவது சாத்தானோட நம்ம படையெடுத்து போராட வேண்டும். எப்படி படையெடுக்கிறதுன்னு சொன்னால், அதான் ஜெபம். எப்போதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறதுக்காக நம்ம போராடுகிறோமோ, தேவசனத்தில் வருகிறோமோ, சொல்லப்படுகிறது, நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் பொழுது தீதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி இருப்பாயாக என்று வாசிக்கிறோம். படையெடுத்து கடந்து போகணும், போராடுவது, சாத்தானோட எதிர்த்து போராட சொன்னா நம்ம கிட்ட இன்னைக்கு நம்ம ஜெபிக்க கடந்து போகிறோம் என்று அர்த்தம். எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, போராடி ஜெபிக்கிறோமோ, சுத்தத்துக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, மற்றவங்களுடைய ரட்சிப்புக்காக எப்ப நம்ம ஜெபிக்க கடந்து போகிறோமோ, முதலாவது நம்ம சுத்திகரித்துக் கொள்ளணும். தீதான காரியம் உன்கிட்ட இருக்கக்கூடாது சொன்னா, பாவமான காரியம் உன்னிடத்துல இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாவம் என்பது உலகத்துல சகஜமாய் போய்விட்டது, அது பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆகையால் பிரியமானவர்களே, எந்த காலத்திலும் சத்தியம் நமக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. பாவத்துக்கு விலகி இருக்கும்படியாய்தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மனிதன் ஒருவேளை சோர்வானவன், பலவீனமானவன் இருந்தாலும் ஆண்டவரிடத்துல நம்ம போராடணும். எதெல்லாம் நமக்கு ஜெயிக்க முடியலையோ போராடணும். ஏன்னா அவங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா, நீ ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா, உன்னை அழைப்பு பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் அழைத்திருந்தால் நீ அதுக்கு தகுதி உள்ளவனா மாற வேண்டும் சொன்னால், நீ கர்த்தருடைய கிருபையினால் காத்துக்கணும் என்று சொன்னால், உன் நடுவில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த அதிலேயே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவை கொண்டு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உலாவை கொண்டிருக்கிறார். பரிசுத்தமா இருந்தாதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆகையால் பணம் இருந்து, பொருள் இருந்து, பெரிய வீடு இருந்து, வண்டி வாகனங்கள் இருந்து, பேர் புகழ் இருந்து, ஜனங்கள் இருந்து, நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்கமாக பாவமான வாழ்க்கையா இருந்தால் எல்லாம் இருக்கும், இயேசு இருக்க மாட்டார். ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு நம்மோடு கூட இருந்து இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்லை. லாசரு அப்படித்தான் இருந்தார், அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, தரித்திரனாக இருந்தார். ஆனால் அவர் இளைப்பாறும் கடந்து போனார் என்று வாசிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தேவனை உங்களை நேசிக்கிறார். சாத்தான நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா, அந்த வழியில நம்ம கடந்து போகாத இருக்குன்னு சொன்னா, தேவன் நோக்கி பார்க்கணும். நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை, நிறைய பேருக்கு தைரியம் இல்லை, நிறைய பேருக்கு வாழ்க்கையில குடும்பத்துல குழப்பங்கள், போராட்டங்களை, சண்டைகளை நம்ம பார்த்து வருகிறோம். இதெல்லாம் சாத்தான் தூண்டி விடுகிறது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, குடும்பத்துல அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிகள், குடும்பத்துல உறவுகள்ல மாமனார் மருமகளுக்கும், மாமியார் மருமகளுக்கும், குடும்பத்துல எத்தனையோ விதத்துல பிரிவினைகளையும் குழப்பங்களையும் போராட்டங்களை கொண்டு வருவது பிசாசு. பிரியமானவர்களே, ஆகையால் நீங்க போராடி ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகள் பக்தி செய்யலையா, ஜெபிக்கலையா, நல்ல படிக்கலையா, கர்த்தருக்கு பிரியமான வழி நடக்கலையா, நீங்க அவங்களுக்காக போராடி ஜெபிக்கணும். உங்களை சுத்திகரித்துக் கொண்டு நீங்கள் தேவனை நோக்கி உங்க குடும்பத்துக்காக, கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. அந்த ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். யாருக்காக நீங்க ஜெபிக்க வேண்டுமோ நீங்க அப்படி சுத்திகரித்துக் கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். ஆகையால் இந்த தாவீது சாத்தானுக்கு இடம் கொடுத்து, சாத்தானுடைய ஏவுதலுக்கு இடம் கொடுத்ததுனால அங்க வாதைகள் உண்டானது. எத்தனை விதமான மரணங்கள், 70,000 பேர் மரித்தார்கள் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, அவர் சங்கீதத்தில் சொல்லுகிறார், 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அவர் சில தவறுகளை அவர் செய்து மறைத்தபடினால்
இந்த 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பாவத்தை பர்வதத்தை திடமனதாய் நிற்க பண்ணிந்து உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நாம் கலங்கினவனானேன் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் முகத்தை மறைத்துக் கொண்டார். உமது முகத்தை மறைத்துக் கொண்ட பொழுது நான் கலங்கினவனானேன் என்று வாசிக்கிறோம். 13ஆம் சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கும் பொழுது 13ஆம் சங்கீதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தாவே, முதல் வசனம், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யாருக்கு ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படுகிறது? பாவம் செய்கிற ஒரு மனிதன் ரகசிய பாவங்கள் அல்லது வெளியரங்கமான பாவங்கள், முரட்டுத்தனமானது, ஜெப குறைவுகள் அல்லது தேவனை நேசிக்காமல் போகிறது, இதெல்லாம் பாவம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஜெபம் குறைந்துட்டாலே இருதயத்துல முரட்டு குணம் வந்துடும். அடங்காமல், கீழ்ப்படியாமல், ஜெபிக்க விருப்பம் இருக்காது, ஆலயத்துக்கு வர விருப்பம் இருக்காது, பைபிள் படிக்க விருப்பம் இருக்காது. எதையும் செய்ய நம்முடைய சொந்த விருப்பத்தை செய்யத்தான் நமக்கு விருப்பம் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. அதெல்லாம் இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்க நீங்க வாசிக்கும் பொழுது பிரியமானவர்கள் 69ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. அங்க அழகா சொல்லப்படுகிறது. 69ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜலத்தில் அமைந்திருக்கிறேன், வெள்ளங்களின் மேல் புரண்டு போகிறது என்று வாசிக்கிறோம். ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன்னு சொன்னா அது ஒரு பாவம். பாவத்துல நான் மூழ்கி இருக்கிறேன், அதனாலதான் ஆண்டவர் எனக்கு மறைந்திருக்கிறாரு, ஜெபத்துக்கு பதில் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். என் குற்றங்கள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஆகையால் பிரியமானவர்களே, 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் தன் குற்றங்களை உணர்த்து சொல்லுகிறார். 14ஆம் வசனம், நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவர்களிடத்தில் நிலையாத ஜலத்தில் என்றும் நான் நீங்கும்படி செய்யும். பிரியமானவர்களே, என்னை தூக்கிவிடும் என்று சொல்லுகிறார். என்னை உயர்த்துகிறார் சொல்றார். 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, உமது முகத்தை உமது அடியாளுக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தார் சொல்லுகிறார். அவர் எவ்வளவு ஏக்கத்தோடு தாகத்தோடு அவர் என்ன கேட்கிறார்? பிரியமானவர்களே, ஒரு ஐஸ்வர்யமோ மற்ற உலக தேவைகளையோ எதுவுமே கேட்காமல் ஆண்டவருடைய முகத்தை அவர் தேடுகிறார். ஆண்டவரே, உங்க முகத்தை எனக்கு மறைக்காதீங்க, உங்க முகத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நல்ல தாவீதுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அவர் நன்றாக இருக்கும் பொழுது, தேவனோடு கூட நெருங்கி இருக்கும் பொழுது அவருடைய முகம் எப்படி பிரகாசமா இருந்தது, தரிசித்துக் கொண்டிருந்தார். அந்த பிரசன்னம், அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தார். இப்போ அவருக்கு ஜெபித்தாலும் துதித்தாலும் ஆராதித்தாலும் தேவனுடைய பிரசன்னம் இல்லை, சமாதானம் இல்லை. வேறு சொல்ல துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க, நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நிறைய பேர் ஆண்டோட வார்த்தை சொல்றாங்க, நிறைய பேர் வார்த்தையில நான் பைபிள்லயே நிறைய வார்த்தைகளை படிச்சிருக்கிறேன், இப்பதான் நல்லா படிக்கிறேன், என்ன சொன்னாலும் பிரியமானவர்களே, துன்மார்க்கமா இருந்தா உன் பாவத்தை விட்டியா, அதான் முக்கியம். படிக்கிறது ஜெபிக்கிறது முக்கியம் அல்ல, ஆண்டவர் தரிசிக்கிறது அது முக்கியம் அல்ல. நீ வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு உன் பாவங்களை விட்டு மனம் திரும்பினாயா, அறிக்கையிட்டியா, பகையை விட்டுட்டியா, சமாதானம் ஆயிட்டியா, ஒருத்தருக்கு சமாதானம் ஆனீங்களா, விட்டு கொடுத்தீங்களா, இன்னைக்கு நீ தாழ்ந்து இருக்கிறியா, பெருமையா இருக்கிறியா, தாழ்ந்து இருக்கிறியா, அதான் முக்கியம். ஜெபிக்கிறது, பாடுறது, துதிக்கிறது, வேத வசனம் வாசிக்கிற அது முக்கியம் அல்ல. காணிக்கை கொடுக்கிறியா, தசமாக கொடுக்கிறியா, இரவு பகல் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற, எல்லாவற்றிலும் உன்னை சுத்திகரித்துக் கொண்டு தேவனுடைய காரியங்களை கரெக்டா இருக்கிறியா, அதுதான் முக்கியம். பணமாசை, பொருளாசை, இந்த பூமியினுடைய ஆசைகள், அதனால நிறைய பேர் பாவத்தை செய்து விசுவாசத்தை ஒழித்துக் கொண்டு நஷ்டப்படுகிறார்கள் பிரியமானவர்களே. ஆகையால் தாவீது அழுகிறார், ஆண்டவரே முகத்தை எனக்கு காண்பியும், என் ஜெபத்தை கேளும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த சத்தியங்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த சாத்தான் நீங்களும் குடும்பத்துல சாபம் போகணும், வறுமை போகணும், தரித்திரம் போகணும்,
குடும்பங்கள்ல மனம் திரும்பணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஒரு மனம் ஆராதிக்கணும், ரட்சிப்பு கிடைக்கணும் சொன்னா இந்த ஜாதி பிசாசு மத்திய சுவிசேஷம் 17:21 சொல்லுகிறது. உபவாசத்தினால ஜெபத்தினால அந்தி போகாது சொல்லும். நல்ல உபவாசம் போட்டு நல்ல போராடி ஜெபிக்கணும். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பிரியமானவர்களே, விடுதலை கொடுப்பார். உபவாசமும் ஜெபமும் உபவாசமும் தொடர்ந்து இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் அந்த விடுதலை கொடுப்பார். ஆகையால் பிரியமானவர்களே, அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். பெரிய ஒரு சீமனாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் இப்படி அழைக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கப்படுவான். திருட்டுத்தனமாகவோ ஏமாற்றியோ இந்த உலகம் போகிற வழியில கடந்து போகும்போது துன்மார்க்கமாய் மாறி விடுகிறோம். துன்மார்க்கமும் பாவமும் செய்கிற ஒரு மனுஷன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லுவது அது தேவனால் அல்ல, சாத்தானும் கொடுப்பான். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாய் தேவன் உடைய இடத்துக்கு நீ வந்து நிற்க முடியாது. அநியாயம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 6:9 சொல்லுகிறது. அநியாயம் செய்கிறவன் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். ஆகையால் எல்லாவற்றும் மனம் திரும்பணும். கோபங்களை விட்டுடுங்க, எரிச்சலை விட்டுடுங்க, பகையை விட்டுடுங்க, தாழ்ந்து போங்க. எல்லா இடத்துல அன்பாயிருங்க. நம்முடைய தேவன் அன்பு உள்ளவர். ஆண்டவரே எனக்கு அன்பு கொடுக்க சொல்லு, அன்பாயிருக்க உதவி செய்யுங்க சொல்லுங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்கிற நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வம், யாக்கோபை வெறும் கையோடு கடந்து போன யாக்கோபை 2 பரிவாரங்களோடு ஆசீர்வாதமாய் வர உதவி செய்த கர்த்தர், யோசேப்பை உயர்த்தின கர்த்தர், உன்னையும் அவர் உயர்த்துவார். உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு விடுதலை உண்டு. உன் சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியம் நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். நீ சமாதானமா இருப்ப. வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிற பிரியமானவர்கள் 1 பேதுரு 1 13 அங்க சொல்லுகிறாரு, அவர் வரும் பொழுது கிருபை வெளிப்பட வேண்டும். இந்த அருமையான ஒரு சத்தியம் இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே வாசிக்கிறது என்ன சொன்னால் 1 பேதுரு 1 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவராய் இருங்கள். உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் சொல்லி வாசிக்கிறோம். அதாவது கிருபையினால்தான் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கிருபையினால் தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும், கிருபையினால் தான் இன்னைக்கு நிக்கிறோம். அந்த கிருபை வேற. அவர் வரும்போது நமக்கு ஒரு கிருபை கொடுக்கிறார். சந்தோஷம், சமாதானம், விடுதலை, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற கிருபையினாலதான் உள்ள போய் சேர முடியும். இரக்கத்தினால அந்த கிருபை நீ பெற்றுக்கொள்ளணும். உன் மனதின் அறைகள் கட்டது சொன்னா மனதில் எழுப்புகிற ஆசைகளையும் எண்ணங்களையும் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு விரோதமாய், ஆண்டவருடைய விருப்பத்துக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா ஆசைகளையும் இச்சைகளையும் உன் மனதின் அறையில கட்டி அதை வெளியே தள்ளி உன் இருதயத்தில் ஆண்டவர் நிறைந்திருக்க துதி சோத்திரங்களோடு கிருபையாய் ஆண்டவர் நோக்கி பார். நன்றி நிறைந்த உள்ளம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்குன்னு சொன்னால் ஆண்டவருடைய இரக்கம், கிருபை, நன்றி நிறைந்த உள்ளத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய இறுதியை நன்றி நிறைந்த இறுதியமா இருக்கட்டும். ஆண்டவர் மறுபடியும் புதுப்பித்து சமாதானம் கொடுத்து பயப்படாதீங்க. பயம் என்பது சாத்தானுக்குரியது. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து உங்கள் வீட்டை இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவர் முத்திரை போட்டு சங்கார தூதன் கொரோனா வைரஸ் கிரியைகள் ஒன்றும் வராதபடி வாக்குறுதி நிறைவேற்றி பொல்லாப்புக்கு நேரிடாத வாதைக்கு கூடாது அணுகான் சொன்ன கர்த்தர் ஒரு பொல்லாப்பு நேரிடாமல் காத்துக்கொள்ள இந்த ஆராதனை செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் ஒற்றுமையை கட்டளையிடுவார். தண்ணீர் அப்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க வேண்டிக் கொண்டதும் ஜெபித்தது நினைத்தது எல்லாருக்கும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. சீக்கிரத்தில் சபை திறக்கப்படணும். ஒன்றா சேர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வேலைகளை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. பாதுகாப்பா இருங்க. வெளியில போகும் பொழுது நீங்க மாஸ்க் போட்டு போங்க. ஒருத்தர் தூரத்தில் இருந்து மெயின்டைன் பண்ணுங்க. அரசாங்கம் சொல்லுது போல கைகளை கழுவுங்க. பிரியமானவர்களே, அதை அசட்டை பண்ணி விட்டுடாதீங்க. அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கொள்ளாதீங்க. சட்டத்துக்கும் நீங்க அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்து மற்ற ஜனங்களை பார்த்து நீங்க கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்திலையும் விசுவாசம் தரித்திருங்க. ஊழியத்தையும் சபையும் நினைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யுங்க. உண்மையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தீர்க்காசி கொடுத்து இந்த பூமியில சகல ஆசீர்வாதத்தோடும் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஒரு கிருபை கொடுத்து உங்களை நடத்துவராக. நம் கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம்.
எல்லாம் முழங்கால் போடுங்க. தேவனை நோக்கி சத்தியத்துக்காக ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, கர்த்தருடைய ஏவுதல் படி கேட்ட சத்தியத்தின் படி ஒப்பு கொடுத்து சாத்தானுக்கும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் ஆண்டவரே இடம் கொடுக்காமல், ஆண்டவரே ஒரு வேலை கடந்த நாட்கள்ல அப்படி இடம் கொடுத்திருந்தால் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கடந்த நாட்கள்ல ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் சிற்றின்பத்துக்கும் மனதில் ஆண்டவரே மனப்போன போக்கில நான் கடந்து போனேன்னு சொல்லி யோபு 31:7 சொல்லுகிறது. என் கண்களுக்கு என் இறுதியும் கடந்து போனது சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கிரிகள் நடக்காதபடிக்கு சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி எல்லா பாவங்களையும் மன்னித்த கைகளை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தன்மையான குடும்பங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு வீட்டையும் இயேசுவின் ரத்தத்தினால் மூடி மறைக்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கிற கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த ஒரு ஜெப ஆவி ஊட்டப்படும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்கள் அவர் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த தேவனுடைய ஆராதனை நீர் ஆசீர்வதித்து பாடினோம், துதித்தோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். இந்த ஆண்டவர் தேவ செய்தி கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தபடி நாங்கள் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நீர் கொடுக்கிற தெய்வம் என்று எபேசியர் 3:20 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதம் பெற்றாலும் கர்த்தாவே, ஆசீர்வாதம் இந்த ஆண்டவரை கொடுக்கப்பட்ட நன்மைகள் ஆண்டவரே, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் அது கர்த்தரால் வருவதா இருக்கணும் ஆண்டவரே. சாத்தானால் ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. உலக பிரகாரமான காரியங்கள் தவறா நடந்தோம் ஆண்டவரே, பாவத்துக்குள்ள கடந்து போய் ஏமாற்றியோ துன்மார்க்கமா நடந்தோம், பாவம் செய்தோம் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் ஒரு பொருளும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா சாபத்தையும் நீங்கும்படியாக வீடு சுத்திகரிக்கப்பட, இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட, ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்பட ஆண்டவரை இருக்கிறது கொஞ்ச நாட்கள், இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட காலங்கள்ல உண்மையா ஜீவிப்பதற்கு கிருபை பெற்றுக் கொள்ள நல்ல ஒரு ஆண்டவரே, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக எல்லாரும் இந்த உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கிறோம், அதிகமாய் தேவனை நேசிக்க உதவி செய்வதாக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் கொடுங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சமாதானம் கொடுங்க, குடும்பத்தில் இருக்கிற வறுமையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. அவர்கள் நல்ல வேலைகள் ஆசீர்வதிங்க, பிசினஸ்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க, சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. வியாதி நோய்கள் பலவீனம் எல்லாம் நீங்கி போகட்டும், கல்வாரி கரம் தொடட்டும், இயேசுவின் ரத்தம் அவர்களுக்கு நல்ல மருந்தாய் மாறட்டும் சுவாமி. ஆண்டவர் யாரெல்லாம் பயத்துல திகில்ல இருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க, எல்லா பயமும் நீக்கி கொடுங்க சுவாமி. தூர தேசத்துல இருக்கிறவங்க ஆண்டவர் இந்தியாவில மாத்திரமல்ல வெளிநாடுகள்ல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இந்த சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களின் ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து தைரியத்தை கொடுத்து பாதுகாப்போடு ஆண்டவரே, எந்த வியாதி தொற்றுகள் இல்லாமல் ஆண்டவரை சுகத்தோடு பலத்தோடு இயேசுவின் ரத்தத்தினால் பாதுகாத்து பத்திரமா இந்திய தேசத்துக்கு ஏற்ற நேரத்தில் வந்து சேர உதவி செய்யும். இந்த உலக சூழ்நிலைகளை கிருபினால் மாற்றிக்கொள்ளுங்க சுவாமி. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் வானக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வயது சென்றவர்களை ஆசீர்வதிங்க, தாய்மார்களை ஆசீர்வதிங்க, விதவி அம்மாமார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முழு குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்தையும் சபையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப் மூலமாக வீடியோ மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சபை மக்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, அன்புள்ள பிள்ளைகளை ஆண்டவர் மற்ற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. புதிதாக இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவர் ரட்சித்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவைகளுக்கு ஜெபிக்கிறார்களோ அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யும். தொடர்ந்து சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்துக்காக எங்களை தகுதிப்படுத்தும். உங்களுடைய வருகை எப்பொழுதாலும் உங்களுடைய வருகையை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துவதற்கு கிருபை தாரும் சுவாமி. உம்மை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தா பின்பு நான் பரிசுத்தமா ஜீவிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியம், அவருடைய சந்தோஷ சமாதானம் சகல ஆசீர்வாதம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.